பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், சுவாபக் கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. சுவாபக் கிளைகள் அப்படிங்கிறது இஸ்ரவேலர்கள, அவருடைய சொந்த ஜனங்கள ஆண்டவர் சொல்றார். அவங்களையே நான் தப்ப விடலைன்னா புறஜாதியாராகிய உங்களை நான் தப்ப விடுவேனா? தப்ப விடுறது அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க இஸ்ரவேலர்கள்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவரை முறுமுறுத்தாங்க, ஆண்டவர் மேல அவிசுவாசமா இருந்தாங்க, ஆண்டவரை தள்ளி விட்டாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்க, வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தாங்க. இன்னொன்று, நமக்கு எல்லாம் தெரியும், நாம வணங்குறது தான் தெய்வம் அப்படின்ற ஒரு மனமேட்டுமைக்குள்ள போனாங்க. எங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, நாங்கள் நியாயப்பிரமாணங்களை அப்படியே நாங்கள் கரைச்சி குடிச்சிருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த எல்லா காரியங்களையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டிமையில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயாவில் கூட இருக்குது, சொன்னார், வேலி அடைச்சிருந்தாரு, ஆனால் நல்ல கனியை கொடுக்கல, வேலியை எடுத்து போட்டார். அதான் இங்கே சொல்கிறாரு, பாவக்கிளையே நான் தப்ப விட மாட்டேன் அப்படின்னா வேலியை எடுத்து போட்டேன், அவ்வளோதான். 430 வருடம் எகிப்தில் இருந்த அங்கே அடிமையாக விடுவித்து கொண்டு வந்தேன். அதுக்கப்புறமும் திருந்துற மாதிரி தெரியல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஊகாத்தேச்சார்ட்ட கொடுத்துட்டேன் பாபிலோனுக்கு 70 வருஷம். ஒவ்வொரு இடத்துலையா ஒவ்வொரு ராஜாக்கள்கிட்டையா பிடிச்சி கொடுத்தேன், வேலியை எடுத்து போட்டேன். என்னுடைய வேலி தான் பாதுகாப்பு, நான் அதை எடுத்து போட்டேன். தப்பை விட மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, தப்பை விட்டுட்டேன் அப்படின்ட்டு. அதாவது இந்த விஷயத்தில் அவங்கள விட்டுட்டாரு, வேலியை எடுத்து போட்டார். அதுபோல நீங்களும் இருந்துடாதீங்க அப்படின்னு பவுல் மூலமாக ஆண்டவர் இங்கே ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார். ஏன்னா இப்போ நாம் எப்படி நினச்சிட்டு இருக்கோம், ஜென்ரலான ஆண்டவர் அழைச்சிட்டாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், தினமும் நல்லா 3 வேளை ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டவரோட நடக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு அசட்டத்தன்மை நம்ம இடத்துல வந்துடுது. நம்மை அறியாமலே சாத்தான் உட்புகுந்து நம்மளை அபிஸ்வாசத்துக்கு நேராக நடத்திட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, அதுதான் இப்போ வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். அதான் நான் சொன்னேன்ல, நிற்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தா அது கடைசியில் விழுகைக்கு ஒரு வழியாக அது உருவாகிரும், எச்சரிக்கையாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்மை மிஞ்ச யாரும் இல்லை, நம்ம அப்பேற்பட்ட பரிசுத்தவான், நம்ம ஆண்டவரோடு நடக்கிறவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்க, உலகத்தை வெறுத்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆவிக்குரிய விதத்திலேயே நம்மளை அதிகமாக நம்மளை உயர்த்தி நம்மை நாமே நிதானிக்காத அளவுக்கு சாத்தான் வழி நடத்திட்டு இருக்கான். இதில் ஒரு சிலர் விழுந்து போயிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ ஊழியக்காரர்கள் அப்படிதான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு, ஆண்டவர் சித்தத்தின்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானுடைய வழியில் போய் கொண்டு இருக்கிறாங்க. அறிந்தோ அறியாமலோ அது மாதிரி நம்மளும் போயிடக்கூடாது.
அப்படி போனீங்கன்னா உங்கள தப்ப விட மாட்டேன்றாரு. ஏன்னா என் ஜனங்களுக்கே அதுதான்னா, நீங்க ஒட்டப்பட்ட காட்டு ஒலிவ மரம். சுவாப கிளையே அது. நீங்க ஒட்டப்பட்ட கிளைகள். அது சுவாப கிளைங்கிறது இயற்கையாவே அந்த மரத்துல, ஒலிவ மரத்துல உள்ள கிளை. ஆனா, நீங்க கொண்டு வந்து ஒட்டப்பட்டவங்க. அவங்களையே நான் தப்ப விட மாட்டேன்னா, உங்கள தப்ப விடுவேனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க முதல்ல உங்கள திருத்திக்குங்க. என்னை யாரும் வீழ்த்த முடியாது. நான் அவ்வளோ பரிசுத்தவானா இருக்கிறேன். நீதிமானா இருக்கிறேன். உத்தமனா இருக்கிறேன். அப்படின்னு நெனச்சாலே அங்க விழுகை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றார். அது நம்மளை அறியாமலேயே அந்த ஒரு எண்ணம் வந்துருது தானே நமக்குள்ள. கொஞ்சம் நம்ம பிரேயர் பண்ணிட்டா, அந்நிய பாஷையில பேசிட்டா, பிரசங்கம் பண்ணிட்டா, சில உலக காரியங்கள வெறுத்துட்டா, நம்ம பாவின்றதே மறந்துடுறோம். பாவமா? அப்படின்னா என்ன? எப்படி மாறிடுறோம்னா, நம்ம பரிசேயர்கள், சதுசேயர்கள் மாரி மாறிடுறோம். பரிசேயர்கள் அதானே சொன்னாங்க. நான் 3 வேள உபவாசம் இருக்கிறேன். தசமபாகம் குடுக்குறேன், காணிக்கை குடுக்குறேன், நான் அத பண்றேன், இத பண்றேன்னு லிஸ்ட் அடுக்குறாரு அவர் பாட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் முன்னாடி. ஆனா ஆயக்காரன், ஆண்டவரே எனக்கு அந்த தகுதிலாம் இல்லப்பா. உமது முகத்த கூட பார்க்க எனக்கு தகுதி இல்ல. நெஞ்சில அடிச்சுட்டு அழுவுறாரு. ஆனா அவன் இல்ல, இவன் தான் ரட்சிக்கப்பட்டான்னு ஆயக்காரன பார்த்து சொல்றாரு ஆண்டவர். இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம இருந்துறக்கூடாதுன்றதுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா நம்மள எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. கவனமாக இருக்கணும். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றது அதுதான். இந்த பொல்லாத இருதயம் எப்போ வருது? சாத்தானுடைய வழிநடத்துதல்னால வருது. ஒரு நாளும் நான் நிக்கிறேன், நான் விழமாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, அது ஏற்புடையதல்ல. நான் பவுலே சொல்றாரு, நான் எத செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறேனோ, அத தான் ஆண்டவரே செய்றேன் அப்படின்னு சொல்றாரு. எப்பேர்ப்பட்ட பரிசுத்தவான்களும் விழுந்து தான் எழுந்திருக்கிறாங்க. ஆனா, நான் விழவே மாட்டேன், நான் நின்னுட்டே இருப்பேன் அப்படின்னா, அது நடக்கிற கதை இல்ல. மெயின் திங் என்னன்னா, அந்த எண்ணம் நமக்குள்ள புகுந்து, அதன் மூலமா ஆண்டவர் மேல அவிசுவாசம் வந்து, நம்மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்து, ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம். அப்படி போனா, ஆண்டவர் சொல்றார், உங்களையும் நான் தப்ப விட மாட்டேன். இஸ்ரவேலர்களுக்கு என்ன கொடுத்தேனோ, எப்படி வேலியை எடுத்து போட்டேனோ, அதே போல நான் உங்களுக்கும் செய்வேன். ஏன்னா, அவர்கள் என் சொந்த சுவாப கிளைகள். நீங்கள் ஒட்டப்பட்ட கிளைகள். ஆனாலும் எனக்கு இருவரும் ஒருவர் தான். அவர்களும் எனக்கு பிள்ளைகள் தான். நீங்களும் எனக்கு பிள்ளைகள் தான். நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்றது தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா சொல்ற விஷயம். அதனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படணும். கண்டிப்பா ஆண்டவரிடத்துல கிட்டி சேரணும். அதிக அதிகமாய் வளரணும். ஜெபத்துல, வேதத்துல எல்லா விதத்திலயும் வளரணும். ஆனால் ஒரு நாளும் அது நம் தலைக்கு ஏறிவிடக்கூடாது. என்னை மிஞ்ச யாரும் இல்ல. எனக்கு போட்டி யாரும் இல்ல. நான் அவ்வளோ நீதிமான், அவ்வளோ பரிசுத்தவான் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. எச்சரிக்கையா இருப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.